கங்கை கரையோரத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க பாபுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் அவனுடைய வயசான அம்மா கூட இருந்தான். அவன் ஒரு பிசாசு மட்டும் இல்ல, பேராசை கொண்டவனும் கூட. பாபு, உனக்கு தெரியுமா, கஞ்சனுடைய அப்பா புது சைக்கிள் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. புது சைக்கிளா? அவன் எப்படி ஓட்டுவான் அத? பாபு நேரா கஞ்சன் வீட்டுக்கு ஓடினான். அவன் அங்க போய் சைக்கிள் வாசல்ல இருந்தத கவனிச்சான். அப்புறம் கஞ்சன் கீழே உட்காந்து காய்கறி வெட்டிட்டு இருந்தா. பாபு ஒரு பெரிய பக்கெட் நிறைய தண்ணிய எடுத்துட்டு போனான். அப்புறம் அந்த பக்கெட் தண்ணிய தலையில ஊத்திட்டு பக்கெட்டை கவுத்துட்டான். அட, யாரது யாரது யாரு யாரது? கஞ்சன் தன்னோட தலையில இருந்து அந்த பக்கெட்டை எடுக்கிறதுக்குள்ள அங்க இருந்த சைக்கிள் காணாம போயிடுச்சு. அட, சைக்கிள் எங்க போச்சு? அப்பா, சீக்கிரமா வெளியே வாங்க, சைக்கிள் திருடு போயிடுச்சு. பாபு அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். பாத்தியாமா, நான் கஞ்சனுடைய புது சைக்கிளை கொண்டு வந்துட்டேன். ரொம்ப தப்பான விஷயம்ப்பா. இப்பவே கஞ்சன் வீட்டுக்கு போயிட்டு அந்த சைக்கிளை திருப்பி கொடுத்துட்டு வா. அடுத்தவங்களோட பொருளுக்காக எப்பவும் ஆசைப்படக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நாளைக்கு உன்னை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. கிராமத்து ஜனங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட என் முகத்தை எப்படி காட்டுவேன்? பாபுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சில வருஷங்களுக்கு அப்புறம் அவனுடைய அம்மா இறந்துட்டாங்க. என்னங்க, இந்த கிராமத்தை நீங்க இப்படி வெட்டியா சுத்திட்டு இருந்தா இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது? நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா நாம என்னங்க பண்றது? நான் என்னோட ஒரு வலையில கொடுக்கறேன். இத வித்து எதுவும் இல்லைன்னாலும் கொஞ்சம் வேர்க்கடலை வாங்குங்க, அதை வியாபாரம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, வீட்டோட பொறுப்புகள் தன்னோட தலையில விழும்போது எல்லாரும் நல்லவங்களா திருந்துவாங்க. மனைவியோட கட்டாயத்தால பாபு வேலைக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அவன் வேர்க்கடலைய வாங்கினான். அப்புறம் தெரு தெருவா போய் அந்த வேர்க்கடலைய வித்தான். கடலை, வேர்க்கடலை வந்து வாங்கிக்கங்க. வேர்க்கடலை, 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 அவிச்ச வேர்க்கடலை. கிராமத்துல எந்த வேர்க்கடலைக்காரனும் வரல. அதனால கொஞ்ச நாள்லயே பாபுவோட வேர்க்கடலை வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. சுனைனா, நான் உனக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணாதீங்க. அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எதிர்காலத்துக்கு சேர்த்தும் வைங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்துல கடலை விக்கிறவனும் வந்தான். ஆனாலும் பாபுவோட வேர்க்கடலை நல்லா வித்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா பாபு கடலைக்கார கிட்ட கூட்டம் இருக்கிறத கவனிச்ச உடனே அவனுக்கு பொறாமை ஏற்பட்டுடுச்சு. என்கிட்ட வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்றவங்க அவங்களுடைய பசிய கண்டிப்பா போக்கிக்குவாங்க. ஆனா நீ எனக்கு போட்டியா வந்து இங்க கடலைய வித்துக்கிட்டு இருக்கிறியா? நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் ஒருத்தன் தான் இங்க கடலைய விக்கணும். எல்லாருடைய பைசாவும் என் கைக்கு தான் வரணும். என்கிட்டயே நீ போட்டிக்கு வரியா? ஒரு நாள் கடலை விக்கிறவன் தன்னோட கூடைய மரத்தடியில வச்சுட்டு பாத்ரூம்க்கு போனான். பாபு தன்னோட கூடையில இருந்து கொஞ்சம் வேர்க்கடலைய எடுத்து கடலைக்காரனோட கூடையில வச்சுட்டான். கடலைக்காரன் தன்னோட இடத்துக்கு திரும்பி வந்தப்ப பாபு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சான். சீக்கிரமா எல்லாரும் இங்க வாங்க, வாங்க, வாங்க. இங்க திருட இருக்கான். என்னுடைய வேர்க்கடலைய இவன் திருடிட்டான். வந்து பாருங்க, சீக்கிரமா வாங்க. இன்னைக்கு இவன் என்னுடைய கடலைய திருடிட்டான். நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் திருடிடுவான். இவனை போட்டு அடிங்க. கிராமத்து ஜனங்களும் பாபு சொல்றத நம்பினாங்க. அப்புறம் கடலைக்காரனை போட்டு அடிச்சாங்க. இந்த ஊர்ல இருந்து வெளியில போயிடு. இனிமே இந்த பக்கமே தலை வைக்காத. கடலைக்காரனை ஊரை விட்டு அனுப்பிச்சதுல பாபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்கிட்டயே நீ போட்டிக்கு வரியா? பாத்தியா உன்னை ஊரை விட்டு எப்படி துரத்திட்டன்னு? சொல்லுவாங்க, மனுஷங்க கிட்ட எப்ப பணம் கையில வருதோ அவங்க அவங்களோட செலவுகளையும் அதிகரிச்சுப்பாங்க. ஒரு நாள் பாபு தன்னோட மனைவி கிட்ட சொன்னான். சுனைனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு பெரிய மீனா பஜார்னு ஓபன் பண்ணிருக்காங்க. வா, அங்க போய் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கலாம். பாபு துணிமணிகளை வாங்கிக்கிட்டு தன்னோட மனைவியோட திரும்பி வரும்போது வர வழியில பாபுவோட மனைவி கால்ல ஒரு பாம்பு கொத்திட்டு ஓடிடுச்சு. கொஞ்ச நேரத்துல பாபுவோட மனைவி உடம்பு முழுக்க விஷம் ஏறிடுச்சு. என்னுடைய மனைவிய ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு. வந்து காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. அந்த சமயம் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்தாரு. அவருக்கு பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்க்க நல்லா தெரியும். அந்த ஆளு பாபுவோட மனைவிக்கு சில மூலிகைகளை கொடுத்தாரு. பாபு அந்த ஆளோட முகத்தை உத்து கவனிச்ச போது உடனே அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது.
அந்த ஆளு வேற யாரும் இல்ல, அவங்க ஊர்ல கடலை வித்தவரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபு அவரை அடிவாங்க வச்சு அவங்க கிராமத்தை விட்டே விரட்டி விட்டாரு. பாபு அந்த ஆளோட காலில் விழுந்தான். என்ன மன்னிச்சிடானே, நான் உனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிருக்கேன். ஆனா நீ என் மனைவியை காப்பாத்தி இருக்க. நான் உனக்கு நன்றி கடன் ரொம்ப பட்டிருக்கேன். என்ன மன்னிச்சிடுன. நீ செஞ்ச தப்ப நானு எப்பவோ மறந்துட்டேன். அவங்க செஞ்சது அவங்களுக்கே வந்து சேரும். நீ எனக்கு தீமை செஞ்சாலும் நான் உனக்கு நன்மைதான் செய்யணும். அதுதான் நல்லது. பாபு அந்த மனுஷனோட இரக்க குணத்தை பார்த்து தன்னை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட்டான். அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் தன்னோட வாழ்க்கையில பேராசைப்படவும் கூடாது, அநியாயமும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான். ராதாபுரங்கிற கிராமத்துல முராரிங்கிற பேர் கொண்ட ஒரு பால்காரர் தன்னோட மனைவி தன்னோட மகனோட வாழ்ந்து வந்தாரு. பக்கத்திலேயே முராரியோட அண்ணா அண்ணியோட வீடு இருந்துச்சு. அவங்களுக்கும் ஒரு பையன் இருந்தான், பேரு மோகன். ஒரு நாள் காலையில முராரியோட அண்ணி முராரி வீட்டுக்கு வந்தா. முராரி, உன்னோட பையன் என் பையன் கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டான். அந்த பணத்தை திருப்பி கொடு. சிவா, சிவா, உங்க அத்தை சொல்றது உண்மையா? மோகன் கிட்ட இருந்து நீ 2000 ரூபாய் பணம் வாங்கினியா? அப்பா, மோகன் 2 நாளைக்கு முன்னாடி என் பேட்டை பிடுங்கிட்டான். அதனாலதான் அவனோட பணத்தை பிடுங்கினேன். பணத்தை திருப்பி கொடு. சும்மா வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உன்னுடைய மூளையே கெட்டு போச்சு. நாளையில இருந்து என் கூட பால் விக்கிறதுக்கு வர. முராரி தன்னோட பையனுக்கு அவருடைய கஸ்டமர் வீட்டை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாரு. சிவா, கஸ்டமர் வீடு உனக்கு தெரியும். இனிமே நான் விவசாயத்தை பாத்துக்கிறேன், நீ பால் வியாபாரத்தை பாத்துக்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நான் பால்ல தண்ணிய கலந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் வேற எதையுமே கலந்ததே கிடையாது. அதனாலதான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னை நம்புறாங்க. அப்புறம் என்கிட்ட தான் பால் வாங்குறாங்க. அதனால இந்த நாணயத்தையும் நம்பிக்கையும் நீ கடைபிடிக்கணும். சிவா ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு நாணயத்தோட வியாபாரத்தை பண்ணினான். ஆனா ஒரு நாள் வேற ஒரு பால்காரன் அவன் பால்ல தண்ணிய கலந்து பாலை வித்து அது மூலமா ப்ராஃபிட் சம்பாதிச்சதை அவன் பார்த்தான். நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் பத்தாது. நான் ரொம்ப சுலபமா 1 லிட்டர் பால்ல தண்ணிய கலந்து 2 லிட்டரா மாத்தி நான் டபுள் மடங்கா சம்பாதிக்க எனக்கு தெரியும். சிவா பாலை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பும் போது அவங்க அப்பா எதிர்க்க பியூரான பாலை எடுத்துட்டு போவான். ஆனா வழியில அந்த பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்ணிப்பான். சிவாவோட அத்தை பையன் மோகன் ஒரு நாள் மார்க்கெட்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். அப்போ வழியில சிவா பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்றத அவன் கவனிச்சிட்டான். உடனே அந்த விஷயத்தை அவன் தன்னோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா ஆக்கிட்டான். அந்த வீடியோவை சிவா கிட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். ஹலோ சிவா, நீ பால்ல தண்ணிய மிக்ஸ் பண்ணதை நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். இனிமே நீ மாசம் 2000 ரூபாய் பணம் எனக்கு அனுப்பி வைக்கணும். ஒருவேளை நீ 1 மாசம் தவறுனா கூட இந்த வீடியோவை நான் உங்க அப்பாக்கு அனுப்பி வச்சிருவேன். சிவா பயந்து போய் ஒவ்வொரு மாசமும் மோகனுக்கு எப்படியோ 2000 ரூபாய் பணம் கொடுக்க ஆரம்பிச்சான். 2000 ரூபாய் பணம் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்லை. பேசாம நாம 1 லிட்டர் பால்ல 1.5 லிட்டர் தண்ணிய கலந்துருவோம். அங்க மோகன் எல்லா விஷயத்தையும் அவனோட அம்மா கிட்ட சொன்னான். கண்ணா, எதுக்காக வெறும் 2000 ரூபாய் மட்டும் கேக்குற? பால்ல நிறைய லாபம் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 7000 ரூபாய் கேள. இங்க பாரு சிவா, அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு மாசம் 7000 ரூபாய் அனுப்பி வை. இல்லைன்னா இந்த வீடியோவை நான் உங்க அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருவேன். அட கடவுளே, இந்த மோகன் தன்னோட டிமாண்ட அதிகமாக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அந்த சமயம் சிவாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பிங்கி அவனை பார்க்க வரா. என்ன ஆச்சு சிவா, ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? அது ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் சும்மா அப்படிதான். நான் உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீ எதை மறைக்கிற? சிவா பிங்கி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீ இப்பவே உன் வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடு. இல்ல, என்னால அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் அவர் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ எவ்வளவு நாளைக்கு தான் மோகனுக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்துக்கிட்டே இருப்ப? இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன். சிவாவுக்கு ஒரு பால்காரர் தெரியும். அவரு கெமிக்கலை வச்சு பால் பண்ணுவாரு. சிவா அவரை பார்த்து என்ன சொன்னான்னா, நீங்க எனக்கு கெமிக்கலை வச்சு பால் எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுக்குறீங்களா?
சிவா கெமிக்கலை வச்சு எப்படி போலியான பால் தயாரிக்கிறதுன்னு கத்துக்கிட்டான். சிவா மோகனுக்கு கொடுத்த பணத்தை தவிர நிறைய பணத்தை சேகரிச்சு வச்சான். சிவா ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கிக்கிட்டு வருவான். சிவா, என்ன இது புது டிவி வாங்கிட்டு வந்திருக்க? போன மாசம் தானே நீ ஒரு டிவி வாங்கி வச்சிருக்க. அது நார்மல் டிவி தான்ப்பா, ஆனா இது ஸ்மார்ட் டிவி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்ப்பா, அதனால தான் நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தானே நம்ம வருமானமும் பெருகிட்டு இருக்கு. முராரிக்கு சிவா மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் முராரி தன்னோட வயலுக்கு தேவையான உரங்களை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனாரு. அப்போ ஒரு பழைய கஸ்டமர் கிடைச்சாரு. சொல்லுங்க ராம் பிரதாப் அண்ணே, உங்களுக்கு பால்ல எந்த குறையும் இல்லல்ல? பால்ல ரொம்ப குறை இருக்கு. உங்க பால் குடிச்சு நேத்திக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நீங்க பால் கொண்டு வந்தப்பெல்லாம் பால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உங்க பையன் பால்ல நிறைய கலப்படம் பண்றான். இந்த மாசத்துக்கு அப்புறம் நான் அவங்கிட்ட பால் வாங்குறத நிறுத்திடுவேன். இன்னைக்கு நான் சிவாவை போய் ஒரு வழி பண்றேன். அங்க மோகன் சிவா கிட்ட அதிகமா பணம் வாங்குறதுக்கான முயற்சியில இருந்தான். நீ இனிமே மாசம் மாசம் 15,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். அவ்வளவு பணம்லாம் என்னால கொடுக்க முடியாது. என்னோட கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஓஹோ, உன்னால பணம் கொடுக்க முடியாதா? சரி, உன் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். மோகன் கோவத்துல அந்த வீடியோவை முராரிக்கு போட்டு காட்டினான். சிவா ரொம்ப பயத்தோட வீட்டுக்கு ரொம்ப லேட்டா அன்னைக்கு வந்தான். சிவா, உன்னை பத்திய எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சிவா அவங்க அப்பா முன்னாடி தேம்பி தேம்பி அழுதான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நானும் உங்களை மாதிரி நேர்மையாவும் நம்பிக்கையாவும் நேர் வழியில நடந்திருந்தா மோகனை இந்த மாதிரி என்னை பிளாக்மெயில் பண்ணிருக்க மாட்டான். நானும் உங்க முன்னாடி இப்படி அவமானப்பட்டு நின்று இருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. மற்ற பால்காரங்களை பார்த்து நானும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன். என் மனசுல ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரன ஆகணும்னு ஆசை வந்துடுச்சு. கண்ணா, இந்த உலகத்துல நேர்மையாவும் சத்தியமாவும் நடந்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா திருட்டுத்தனமான வழியில போறது ரொம்ப ஈஸி. நீ திருட்டுத்தனம் பண்றதுனால கொஞ்சம் பணம் அதிகமா சம்பாதிக்கலாமே ஒழிய, ஆனா மன நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் உன்னால அடையவே முடியாது. சிவா தன்னை நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிச்சான். அப்பதான் அவன் முடிவுக்கு வந்தான். இதுக்கப்புறம் பால்ல எந்த கலப்படமும் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணான். அவங்க அப்பா மாதிரியே அவனும் நேர்மையா வாழணும்னு ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்தான். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரியை பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு
செத்துப்போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்பல. அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? உரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு.
ஆ ஆ எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல் அண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச?
உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல, அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். தீன் தயாள் உத்தரப்பிரதேஷோட பதால் கிராமத்துல வாழ்ந்தாரு. அவர் ஒரு நல்ல விவசாயி. அவர்கிட்ட 30 ஏக்கர் வளமான நிலம் இருந்தது. அதுல கோதுமை, சோளம், கேவர் இன்னும் நிறைய காய்கறிகளை போட்டிருந்தாங்க. தீன் தயாள் வீட்ல அவனோட மனைவி, 2 பசங்க, வயசான அப்பா இருந்தாரு. குழந்தைங்களா, மருமகளே, எங்க இருக்கீங்க? மேந்தியபுரத்துல இருந்து பாலாஜி பிரசாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹரி பிரசாதோட வீட்ல இருந்து. இந்தாங்க, நீ ஏதாச்சும் வேண்டுதலை வச்சுக்கோமா, அதுக்கப்புறம் சாப்பிடு. கொடுங்க தாத்தா, எனக்கு கொடுங்க. ஜெய் ஆஞ்சநேயா. என்னோட கிளாஸ் லீடர் ரிஷிகா இந்த வாட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணும். அவ ரொம்ப அல்ட்ரா. கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் வாய் மேல கை வைக்க சொல்றா அவ. ஜெய் அனுமான், எங்க இங்கிலீஷ் டீச்சர் நிதி மேடம் ஸ்கூலுக்கே வரக்கூடாது. அவங்க ரொம்ப ஹோம்ஒர்க் தராங்க. எனக்கு வீடியோ கேம் விளையாட டைமே இருக்கிறது இல்ல. நேஹா, ராகுல், இந்த மாதிரி வேறவங்களுக்கு கெட்டதாகிற மாதிரி நாங்க வேண்டக்கூடாது. நீங்க கடவுள் கிட்ட வேண்டணும்னா உங்க நல்லதுக்காக வேண்டுங்க. யாருக்கும் கெட்டது நினைக்க கூடாது. குழந்தைங்களா, மருமக சரியாதான் சொல்றா. நான் படிக்கல, ஆனா எனக்கு இவ்வளவு மட்டும்தான் தெரியும். பரீட்சையில ஃபெயில் ஆகுறது, வேலை கிடைக்காம இருக்கிறது யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. அப்பா, இந்த வாட்டி பையில என்ன எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? அப்போ இதுல புதையல் இருக்கா? இது எனக்கு தெரியல இதுல என்ன இருக்குன்னு. நான் ரோட்ல நடந்துகிட்டே போனேன். ஒருத்தர் டாங்கல போய்கிட்டே இருந்தா, அவன் பையில இருந்து இது விழுந்துச்சு. எல்லாரும் பையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தாங்க. தீன் தயாள் பைய திறந்து பார்த்தா அதுல வேர்க்கடலை இருந்தது. அட, இதுல வேர்க்கடலை இருக்கு. கடைசியா சாப்பிட வேர்க்கடலை கிடைச்சிச்சு. எங்க கிராமத்துல எங்கேயும் வேகல்ல கிடைக்கிறதே இல்ல. தீன் தயாளோட மனைவி ரேகா ரொம்ப நேர்மையானவ. அவ தீன் தயாளுக்கு சொன்னா, இந்த வேர்க்கடலை மேல எங்களுக்கு ஒரு அதிகாரமும் இல்ல. இத வித்து வர அந்த பணத்தை தானம் பண்ணிடுங்க. சரியா சொன்ன மருமகளே. ஆனா கொஞ்ச நாட்கள் நாம காத்திருக்கணும். ஏன்னா இது யாரோட முட்டையோ பாவம். அவன் தேடிக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு கண்டிப்பா வரலாம் இல்ல. தீன் தயாளோட சின்ன தம்பி சுரேஷ் சிட்டில இருந்தா. பிரிவு நில அவனுக்கு 30 ஏக்கர் நிலம் கிடைச்சது. ஆனா அவனோட நிலத்தை வித்து சிட்டில ஒரு சைட் வாங்கிட்டான். சுரேஷ் சிட்டில அவனை ரொம்ப இழிவா நினைச்சான். அவனோட மனைவி ரேகா கூட அவனை நிறைய சம்பாதிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். பின்னாடி இருக்கிற ஓம்கார் வீட்ல 2வது ஏசி வந்தாச்சு. நாங்க இங்க வெயில்ல சாகுறோம். வெயிலால என் முடி எல்லாம் விழுந்துடுச்சு. முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி கஷ்டத்துல வாழணும்னு உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். அட, ரேஷனோட செலவு, எல்ஐசியோட செலவு, எல்ஐசி எல்லாமே கட்டான பிறகு என்கிட்ட காசு எங்க இருக்கு? ஏசி எங்க இருந்து வாங்கட்டும் நானு? உன்னோட காஸ்ட்லியான துணி, அப்புறம் காஸ்ட்லியான மேக்கப்ஸ் எல்லாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ரேஷன் அவங்க ஊர்ல இருந்து வருது. நாங்க மட்டும்தான் கடையில இருந்து ரேஷனை வாங்குறோம். உங்க அண்ணனுக்கு ஊர்ல ஒரு செலவும் இல்ல. அவங்க கிட்ட நீ நிலத்து கேளு. அவங்க ஊர்ல இருக்காங்க, எந்த வேலையும் பாப்பாங்க. அவங்க எந்த வேலை வேணாலும் பண்ணி வாழலாம். என் பகுதி நிலத்தை வாங்கி நான் அதை வித்துட்டேன். நான் மறுபடியும் கேட்க முடியாதுப்பா. நீ இப்படி அம்மாஞ்சியா இருந்தா வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற காலம் கழுத்தறுத்து வாழ்ற ஒரு காலம். சாமதானம், தண்டம், வேதம் எல்லாம் பண்ணாதான் வேலை நடக்கும். இந்த சண்டே நீ ஊருக்கு போ. அப்புறம் அரிசி, கோதுமைய நீ வாங்கிட்டு வா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுரேஷ் அண்ணா வீட்டுக்கு போனா. சித்தப்பா வணக்கம். அட, வணக்கம் குழந்தைங்களா, வணக்கம். அண்ணா வீட்ல இல்லையா? அவரு மாமாவை கண்டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. மாமாவுக்கு ராத்திரியில கண் சரியா தெரிய மாட்டேங்குது. அட, அண்ணன் கிட்ட நான் கேட்டிருக்கணும். எனக்கு 20 குவிண்டால் கோதுமை, 20 குவிண்டால் அரிசி கிடைக்குமான்னு கேட்டிருக்கணும்.
இல்ல இப்ப முடியாது. உங்க அண்ணா அறுவடையில இருந்த வந்த தானியங்களை போன மாசமே வித்துட்டாரு. மோசமான வானிலையால இந்த வாட்டி நிறைய தானியங்கள் நாசமாயிடுச்சு. ஆனா நீங்க இந்த ஊர்க்காரங்க கிட்ட உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போலாம். நானு வாங்க வேணாம் அண்ணி. நான் உங்ககிட்ட கோதுமை அப்புறம் அரிசிய கேக்குறதுக்குன்னு வந்தேன். என்ன பேசுற சுரேஷ்? நீ சிட்டில நல்ல வேலை பாக்குற 2 பேரு தான் இருக்கீங்க. எங்களுக்கு பசங்க இருக்காங்க. மாமாவோட மருந்து செலவு வேற. விளைஞ்ச தானியங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டா நாங்க என்ன சாப்பிடுறது? எங்களுக்கு தினம் சாப்பிட ஒரு வழிதான் இருக்கு, இந்த தானியங்க. உங்ககிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அண்ணன் வரட்டும், நான் அவங்க கிட்டயே பேசிக்கிறேன். உங்ககிட்ட சாப்பாடாச்சும் இருக்குல்ல, அதுவும் காலி ஆயிடுச்சா? ஏன் அப்படி பேசுற சுரேஷ்? நீ எங்க குடும்பத்துல ஒருத்தன். எவ்வளவு நாள் ஆனாலும் இங்க இரு. நாங்க சாப்பிட்றத நீ கூட சாப்பிடு. தீன் தயாள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுரேஷ் அவனோட பேசினா. ஆனா தீன் தயாள் சுரேஷுக்கு கீதா சொன்ன அதே பதில அவனுக்கு திருப்பி சொன்னான். உங்க மேல நான் நம்பிக்கை வச்சு இங்க வந்தேன்ல, சரி நான் போறேன். நான் எப்பவுமே வரமாட்டேன். கோவப்படாத சுரேஷ், எங்க நிலைமைய புரிஞ்சுக்கோ. அடுத்த மாசம் நாங்க வைஷ்ணவ தேவி கோயில் தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீயும் ரேகா வர மாதிரி இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லு. எல்லாரும் சேர்ந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, உங்ககிட்ட எந்த பழக்கமும் எனக்கு தேவையில்லை. சுரேஷ் கோவமா வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போய் மனைவிக்கு நடந்ததை சொன்னான். அவங்க 2 பேரும் மலை பகுதிக்கு போறாங்க. இதுதான் சரியான நேரம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்ல இங்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் யோசிக்காத. வாழ்றதும் சாகுறதும் கடவுள் கையில இருக்கு. நீ சொன்னதை மட்டும் பண்ணு. அண்ணி, நான் அன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிட்டேன். நீங்க எல்லாருமே இல்லாம என்னால இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல சுரேஷ். சின்னவங்க தப்பு பண்ணுவாங்கதா. பெரியவங்களான நாங்க அதை மன்னிக்கணும். அண்ணி, நீங்க அப்புறம் வைஷ்ணவி தேவி எப்போ எந்த வெஹிக்கிள்ல போய்கிட்டே இருக்கீங்க? நாங்க இந்த மாசம் 16க்கு மோட்டார் சைக்கிள்ல தான் போறோம். பசங்களும் மாமாவும் வீட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் வருது இல்லையா? சரி, நீங்க திரும்ப வந்ததும் சொல்லிருங்க. நான் வந்து பிரசாதத்தை எடுத்துக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கீதா தீன் தயாள் மோட்டார் சைக்கிள்ல கோவிலுக்கு போனாங்க. மலை மேல போனதும் ஒரு ஜீப் அவங்க பின்னாடியே வந்தது. ஜீப் தீன் தயாள் மோட்டார் சைக்கிள்ல இடிச்சுது. அந்த மோட்டார் சைக்கிள் குழியில விழுந்துருச்சு. அடுத்த நாள் சுரேஷ் தீனதயாள் வீட்டுக்கு போனா. சித்தப்பா, அம்மா அப்பா வீட்ல இல்ல, வைஷ்ணோ தேவிக்கு போயிருக்காங்க. எதுக்கு வந்தீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க அப்பா அம்மா எப்பவுமே வர மாட்டாங்க. அட சுரேஷ், குழந்தைங்க கிட்ட இப்படி எல்லாம் எதுக்கு நீ பேசிக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க, பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. வைஷ்ணவி தேவி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஜீப் அப்புறம் பைக்கு அடிச்சு மோட்டார் சைக்கிள் பாதாளத்துக்கு விழுந்துருச்சு. அண்ணனுக்கு போன் கூட போக மாட்டேங்குது. ரொம்ப நாளா ராம்தாஸ் கீதா தீனதயாள் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க வரல. இனிமே வெயிட் பண்றதுல ஒன்னும் பிரயோஜனமும் இல்ல. வயலு எல்லாத்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். இந்த குழந்தைங்களையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரிப்பா, நீயே பாத்துக்கோ. ஒரு ராத்திரி சுரேஷ் அப்பாவுக்கு இரும்பு மருந்து பதிலா மயக்க மருந்து கொடுத்தா. ராம்தாஸ் மயக்கமானதும் அப்போ சுரேஷ் நிலத்து பத்திரத்து மேல ராம்தாஸோட கை நாட்டு போட்டா. சுரேஷ் அவரை ஏமாத்தி நிலத்தை அவன் பேர்ல மாத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் சுரேஷ் அவனோட வீட்டுக்கு போயிட்டா. ஒரு நாள் சுரேஷ் ராகுல் அவங்க நிலத்துல விளையாட போனப்போ அங்க ஒரு ஆள் அவங்கள துரத்தினா. ஏய், என் வயல்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இது எங்களுடைய நிலம். இது உங்களதா இருந்துச்சு. உங்க சித்தப்பா இத எனக்கு வித்துட்டான். நேஹா ராகுல் வீட்டுக்கு போய் தாத்தாவுக்கு நடந்ததை சொன்னாங்க. ராம்தாஸ் ஊர்ல இருக்கிற ஒருத்தரோட போனை வாங்கி சுரேஷுக்கு கால் பண்ணாங்க. போனை சுரேஷ் மனைவி ரேகா எடுத்தா. அட மருமகளே, சுரேஷ் எங்க இருக்கான்? அவன் வயல்ல வித்துட்டானா? ஆமா, அந்த நிலத்தை வித்துட்டோம். அப்பப்போ ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுக்காதீங்க. 2 பசங்களும் கொஞ்ச நாள்ல வளர்ந்துடுவாங்க. வாழ்றதுக்கு ஏதோ ஒரு வேலைய செய்வாங்க. நாங்க எங்க வீட்டை கூட மாத்திட்டோம். அதனால எங்க வீட்டுக்கும் வராதீங்க. பாவம், வயசான ராம்தாஸ் கவலையாவே இருந்தாங்க. அந்த பசங்களை எப்படி வளர்க்கறதுன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் தான் வேலை எல்லாத்தையும் பண்ணணும் போல. இல்லைன்னா பட்னியால எல்லாருமே செத்துருவோம்.
வயசானவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. அவர் அந்த வேர்க்கடலை பையை எடுத்தாரு. தீனதயாளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கிடைச்ச அந்த பை, அந்த வேர்க்கடலைய சிட்டில விக்கிறதுக்கு அவரு எடுத்துக்கிட்டு போனாரு. வேகல்ல வேகல்ல வேகல்ல, சுட சுட வேகல்ல வாங்கலையா? வேகல்ல, ருசியான வேகல்ல வேகல்ல. அடோண்ணா, வேகல்ல எவ்வளோண்ணா? இந்த வேகல்ல வெறும் 100 ரூபாய் தான் கிலோவுக்கு. அந்த ஆளு கடலைய சாப்பிட்டா. வேர்க்கடலை சாப்பிட நல்லா இருந்தது. அவ பையில இருந்த எல்லா வேர்க்கடலையும் வாங்கிட்டா. ராம்தாஸுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா. 300 ரூபாவை வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் 700 ரூபாவுக்கு மறுபடியும் வேகல்லைய வாங்கிக்கிறேன். இதனால எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வரும்போது இருட்டாயிடுச்சு. இருட்டுல ராம்தாஸ்க்கு சரியா கண்ணு தெரியாது. ரோட்டுல நடக்கும்போது கம்பியில இடிச்சு அவர் கீழே விழுந்தாரு. ஒரு ஆள் ராம்தாஸோட உதவிக்கு வந்தாரு. அவரு நைஸா ராம்தாஸோட பாக்கெட்ல கைய போட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டாரு. அடடடடடா, கொஞ்சம் நிதானமா போங்க. ரொம்ப நன்றிப்பா. அது என்னன்னா இருட்டுல எனக்கு கண்ணு தெரியாதுப்பா, அதுக்கு நான் விழுந்துட்டேன். கொஞ்ச தூரம் நடந்ததும் ராம்தாஸ் அவங்களோட பாக்கெட்ல கைய போட்டாரு. அட, என் பணம் எங்க போச்சு? சாப்பிட கூட இப்ப எங்கட காசு இல்லையா? குழந்தைங்க இன்னைக்கு பட்னியாவே தூங்கணுமா? அப்போ அங்க ஒரு சாது வந்தாரு. என்ன ஆச்சு அண்ணன்? எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? ராம்தாஸ் சாதுவுக்கு நடந்ததை சொன்னாரு. சாது ஜோலியில இருந்து ஒரு பைய எடுத்து ராம்தாஸ்க்கு கொடுத்து சொன்னாரு, இந்த பையில சில விதைகள் இருக்கு, இத நீ முளைக்கவை. இதால தங்கத்து வேகல்ல உனக்கு கிடைக்கும். ஆனா என்கிட்ட வயலே இல்லையாப்பா. உன் கிராமத்துல இருக்கிற நதிக்கு பக்கத்துல வீணா இருக்கிற நிலம் இருக்கு. உன்னோட வீட அடமானத்துக்கு வச்சு கொஞ்சம் வயல்ல நீ வாங்கி போடு, அதுல இந்த வேகலைய போடு. ராம்தாஸ் சாது சொன்ன மாதிரியே செஞ்சாரு. 6 நாள்ல வயல்ல தங்க வேர்க்கடலை விளைஞ்சது. அந்த வேர்க்கடலைய வித்து ராம்தாஸ் அடுகு வச்ச வீட்டை கூட மீட்டுட்டாரு. தாத்தா, நம்ம கிட்ட இப்போ நிறைய காசு இருக்கு, வாங்க பட்டணத்துக்கு போய் படம் பார்த்துட்டு வரலாம். ராம்தாஸ், நேஹா, ராகுல் சிட்டில இருக்கிற சினிமா தியேட்டருக்கு போனாங்க. சுரேஷ், ரேகா கூட அங்க சினிமா பார்க்க வந்தாங்க. உங்ககிட்ட இவ்ளோ பணம் எப்படி வந்தது? சிட்டிக்கு வந்து படம் பார்க்குற மாதிரி? சித்தப்பா ஏமாத்தி எங்க நிலத்தை புடுங்கிட்டாரு. ஆனா இப்போ எங்களுக்கு கிடைச்ச நிலத்துல தங்க வேர்க்கடலை விளைக்குது. நீங்க இப்போ எங்களோட ஏழுங்க. சினிமா பார்த்ததும் ராம்தாஸ், நேஹா, ராகுல் வீட்டுக்கு போனாங்க. அங்க தீனதயாள், கீதா வாசலில் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடவுள் கருணையால நீங்க 2 பேரும் பழிச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் நம்பவே இல்லப்பா. ஆமா, நாங்க பாதாளத்துல போய் விழுந்துட்டோம். ஆனா ஒரு விவசாயி எங்களை காப்பாத்திட்டாங்க. சரியாகிறதுக்கு கொஞ்ச நாட்கள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ராம்தாஸ் சுரேஷ் பண்ண அநியாயத்தை தீனதயாள் கீதாவுக்கு சொன்னாரு. தங்க வேர்க்கடலை கதையை கூட அவங்களுக்கு சொன்னாங்க. அந்த கடவுள் ஒரு கையில புடுங்கினா இன்னொரு கையில கொடுப்பாரு. சுரேஷ் கிட்ட நிலத்தோட பணத்தை வாங்க ஒரு வழி இருக்கு. கீதாக்கு தெரியும் சுரேஷ் தங்க வேர்க்கடலை ஆசையில வறண்ட நிலத்தை வாங்க வருவான்னு. அவங்க பையில இருந்த எல்லா விதைகளையும் விதைச்சு தங்க வேர்க்கடலைய எடுத்தாங்க. எல்லா பணத்தையும் பேங்க்ல போட்டாங்க. கொஞ்ச நாள்ல சுரேஷ் கிராமத்துக்கு வந்து கீதாக்கு சொன்னான், அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்க வயல வித்துட்டேன். நீங்க தங்க வேகலையால நிறைய காசை நீங்க சம்பாதிச்சிருக்கலாம். அந்த தங்க விலையும் அந்த இடத்தை எனக்கு கொடுத்துருங்க. உங்க இடத்த 15 லட்சத்துக்கு வித்திருந்த 15 லட்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். சரி. சுரேஷ் 15 லட்சம் கொடுத்து வறண்ட நிலத்தை வாங்கிட்டான். அவன் நினைச்சா அது அதிசய நிலம்னு. ஆனா அதிசயம் இருந்தது சாது கொடுத்த வேர்க்கடலையில. சுரேஷ் வேர்க்கடலைய வாங்கி வறண்ட நிலத்துல விதைச்சான். ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. சுரேஷ் கோவமா கீதா கிட்ட போனான். அண்ணி, வயல்ல ஒரு வெளிச்சலும் வரவே மாட்டேங்குது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? நீ மோசமானவன், அதனாலதான் அதிர்ஷ்டம் உன்னோட கை கொடுக்கல. அப்படின்னு 15 லட்சத்தை திருப்பி கொடுங்க. நீ கொடுத்த அந்த பணத்தை நாங்க செலவு பண்ணிட்டோம். அதனால உன்னோட பணத்தை வாங்க முயற்சி பண்ணாத. நிஜத்துல அது எங்களுடைய பணம்தான். நீ எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணா போலீஸ கூப்பிடுவோம். எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை குழியில தள்ள வச்சது நீதான.
மாமாவை மயக்கமாக்கிட்டு நிலத்தை உன் பேர்ல மாத்திக்கிட்டேன். உண்மைய கேட்டதும் சுரேஷுக்கு பயமாயிடுச்சு. திரும்பி கிராமத்துக்கு வரவே இல்லை.